தமிழகத்தில் வீசி வரும் ஒரே அலை அதிமுக அலை மட்டுமே என்று கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக தேர்தல் பணிமனையை எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். இதில் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, RB உதயகுமார், வேட்பாளர் டாக்டர் சரவணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 40 இடங்களிலும் வெற்றி பெறும் என உறுதிபட தெரிவித்தார். 40 இடத்துல நாங்கள் வெற்றி பெறுவோம். 20 இடத்துல குறைச்சு சொல்றாங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரே ஆளை தான். அதனால இப்போ ஆளை சிறப்பாக எங்கள் பக்கம் வீசுது. ஏன்னா எங்களுடைய நாங்கள் என்னென்ன சாதனை செஞ்சோன்னு சொல்கிறோம், என்ன செய்ய போகிறோம்னு சொல்கிறோம், மக்கள் விரும்பி கேட்குறாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர் நிச்சயமாக அனைவரும் வெற்றி பெறுவார். கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவார். அதிமுக பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியேறிய பின்னும் முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் தோல்வி பயம் காரணமாக வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக மீது அவதூறு பரப்பி வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். ஒரு கட்சி இருக்குது, இதுவரைக்கும் இப்படி யாருமே பேசுனது கிடையாது. தமிழகத்துல எத்தனையோ கட்சி இருக்குது, இந்தியாவில் எத்தனையோ கட்சி இருக்குது. அவ்வப்போது தேர்தல் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கூட்டணி அமைக்கிறாங்க. அப்புறம் கூட்டணி விருப்பம் இல்லைன்னா கூட்டணியிலிருந்து வெளியேறாங்க. அது அந்தந்த கட்சியுடைய விருப்பம். ஆனா நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து விலகி வந்த பிறகு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து எங்கள் மீது அவதூறு பிரச்சாரத்தை செஞ்சிருக்கிறார். என்ன காரணம் தெரியல. தோல்வி பயத்தின் காரணமாகத்தான் இப்படி பேசுவார் என்று எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.